பாட்டி புதன்கிழமை மற்றும் மைக் ஒரு விளையாட்டு விளையாட முடிவு செய்தனர். யார் 100 புள்ளிகள் பெற முடியும் என்று பார்ப்போம். சரி, மைக் முதலில் சொல்றார். அவர் எத்தனை புள்ளிகள் பெறுவார் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓ இல்லை, வெறும் 1. அது மிகவும் குறைவு. மைக் ஒரு பாக்கெட் சீட்டோஸ் பெறுகிறார். இப்போது வென்ஸ்டே ஒரு முறை முயற்சி செய்யட்டும். ஓகே, வாருங்கள் வென்ஸ்டே, போகலாம். சிறிய பலவீனமான புதன்கிழமை எத்தனை புள்ளிகள் பெற முடியும்? வாவ், 10. இப்போது அவளிடம் 10 பாக்கெட் சீட்டோஸ் இருக்கின்றன. இப்போது பாட்டியின் முறை. எப்படி முடியும்? நீ பாத்தியா? அவள் 100 புள்ளிகள் எடுத்தாள். என் கண்களை நம்ப முடியவில்லை. அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. பாட்டி 100 பாக்கெட் சீட்டோஸ் பெறுகிறாள். சரி, அது நிறைய சீட்டோஸ். ஆனால் நாம சவாலை தொடங்கலாமா? Challenge. சரி, இந்த முறை நாங்கள் 1, 10 மற்றும் 100 அடுக்கு உணவு சவாலில் ஈடுபடுகிறோம். புதன்கிழமை ஒரே ஒரு ஸ்பாசிப்ஸ் வச்சிருக்கிறார், மைக் 10 வச்சிருக்கிறார் மற்றும் பாட்டி உங்களுக்கு தெரியும் 100 ஸ்பாசிப்ஸ் வச்சிருக்கிறார். ஒரு சுபாஷிப்ஸ் மட்டுமே உள்ளது. வாங்க அதை திற. ஓஹோ, அது அவ்வளவு எளிதல்ல. புதன்கிழமை அதை திறக்க முடியவில்லை. உதவுவதற்காக இல்லை பாட்டி, உங்களிடம் போதுமான வலிமை இருக்கலாம். ஓ பாட்டி, எல்லா வலிமையையும் விளையாட்டில் பயன்படுத்தி விட்டார் போல. நிகழ் செய்ய முடியுமா? வா நண்பா, நீ இதை செய்ய முடியும். இல்ல, இன்னும் வேலை செய்யவில்லை. அவர் அதை திறக்க முடியும். சரி, இப்போது என்ன செய்யலாம்? புதன்கிழமை ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? Please. டிங், இங்கே இருக்கிறார். சரியான நேரம். அவரது விரைவான சிறிய கையால் அவர் எளிதாக சூப்பர் சுப்புட்ஸ் கவரை உரிக்கிறார். இப்போது புதன்கிழமை அதை சுவைக்க முடியும். அவர் அந்த லாலிபாப் விரைவில் முடித்து விட்டார். மைக் சூப்பர் சிப்ஸ் விரைவாக திறந்து விட்டார். வாவ், வாருங்கள் முயற்சி செய்யுங்கள். இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். அவற்றை வேகமாக சாப்பிட எப்படி என்று யோசனை இருக்கிறதா? மைக் எல்லா சூப்பர் சிப்ஸ்களையும் ஒரு பைல் வச்சு அதை மூடி மேசையில் அடிக்க தொடங்குகிறார். இது ரொம்ப சுவாரஸ்யமான அணுகுமுறை. அவர் அவற்றின் மீது குதிக்க முடிவு செய்கிறார். அப்படின்னா நாங்கள் என்ன பற்றோம்? கிராமில் டூர். மைக் பல் மருத்துவர்களை பற்றி பயப்படுவதில்லை போல. கிராமில் துகள்கள் வாயில் ஊற்றி மேசையில் உள்ள மீதமுள்ளவற்றை நக்குகிறாய். அது மிகவும் தனித்துவமானது. ஆனால் இப்போது பாட்டியின் முறை. நீ என்ன யோசித்த? அந்த எல்லா சுபாசுப்ஸ்களையும் எப்படி திறப்பாய்? சரி, மைக் பாட்டிக்கு உதவ முடிவு செய்தான். எல்லா கவர்களையும் ஒரே நேரத்தில் எடுக்க எப்படின்னு கண்டுபிடிச்சான். அதற்காக அவன் தோட்டம் தூய்மைப்படுத்தும் வாகனத்தை பயன்படுத்துகிறான். சூப்பா சூப்ஸை நோக்கி குறி வைக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பாட்டியை அல்ல. அஃப், பாட்டி, உங்கள் முடி அலங்காரம் முற்றிலும் போய்விட்டது. பாட்டி இதனால் மகிழ்ச்சி அடையவில்லை. மைக் என்ன சொன்னார் என்பதை காட்டப் போகிறார். அவர் திறமையாக சூப்பா சூப்ஸின் கவர்களை ஊதுகிறார். அது உண்மையில் வேலை செய்தது. ஆனால் இப்போது புதன்கிழமை கவர்களால் மூடப்பட்டுள்ளது. சரி, அவற்றை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டிக்கு 100 சூப்பா சூப்ஸ் உள்ளன. அவள் அவற்றை எல்லாம் இவ்வளவு விரைவாக எப்படி சாப்பிட போகிறாள்? பாட்டி, அவசரப்பட வேண்டாம். இன்னும் நீண்ட வழி இருக்கிறது. ஏ மைக், நிக்க. அது உன்னுடையது இல்லை. பாட்டியின் மிட்டாயை திருட நினைக்க கூடாது. அவள் தெளிவாகவே எல்லாவற்றையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். நிறைய ஸ்பாசிப்ஸ்களை அவள் வாயில் அடுக்குவது அவ்வளவு கடினம் இல்லை. ஆனால் அவற்றை மீண்டும் வெளியே எடுப்பது ஒரு உண்மையான சவாலாக இருக்கிறது. மைக், நம் பாட்டிக்கு உதவுவது எப்படி? ஸ்பாசிப்ஸ்கள் அவள் வாயில் சிக்கிக் கொண்டுள்ளன. வாங்க, இன்னும் பலமாக இழுக்க. ஓப்ஸ், மைக், நீ பாட்டியின் தாடையை இழுத்து எடுத்து விட்டாய் என்று நினைக்கிறேன். எனக்கு தோன்றுகிறது தாடை அதற்கேற்ப திரும்பி செல்ல வேண்டும். பாட்டி, இனிமே அப்படி சோதனை செய்யாதீர்கள். சுபாசிப்புகளை ஒன்னா சாப்பிடுவது நல்லது. அதை ஒவ்வொரு பாத் எனக்கு நம்பிக்கை. நண்பர்களே, நீங்க இப்ப ஓய்வெடுக்கலாம். ரவிஞ்சி என்னோட சகோதரன். பல தசாப்தங்கள் கடந்து விட்டன. பாட்டி இறுதியாக தனது கடைசி சுபாசிப்ஸ் எடுத்துக்கொள்கிறார். நண்பர்களே, நீங்கள் மிகவும் வயதானவர்களாகி விட்டீர்கள். மேலும் பாட்டி மிகவும் எடை இழந்து விட்டார். இப்போது அவள் எலும்புகளாக மட்டுமே இருக்கிறாள். அவர்கள் இந்த முறை உனக்காக என்ன தயாரித்தார்கள்? ஓ, அது ஒரு சோளம் விதைதானா? ஒன்றுதானா? அது சோகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு என்ன? பாட்டிக்கு 10 மக்காச்சோள விதைகள் உள்ளன.
அவற்றில் குறைந்தது 100 இருக்கும். அதையெல்லாம் என்ன செய்ய போகிறாய்? மைக் ஏற்கனவே சாப்பிட ஆரம்பித்து விட்டான். ஏய், காத்திரு. வென்ஸ்டே முதலில் போக வேண்டும். நீங்கள் இதை என்ன செய்ய போகிறீர்கள்? ஆமாம், அதை பறிக்க முயற்சிப்பது வேலை செய்யாது. புதன்கிழமை அதை சமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. ஏய் வென்ஸ்டே, அந்த ப்ளோடாட்ஸை கவனமாக பாவி. சில தீய சேர்ப்போம் மற்றும் மக்காச்சோள குண்டு பாப்கார்னாக மாறுகிறது. புதன்கிழமை நீ பாட்டியை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அவள் கொஞ்சம் ஓடிப்போனாள். ஆனால் புதன்கிழமை சரியான பாப்கார்ன் செய்து விட்டார். அதை முயற்சி செய்யுங்கள். ஆப்ஸ், பாட்டி ஏற்கனவே உதவ திரும்பி ஓடுகிறார். அவர் புதன்கிழமையை ஒரு தண்ணீர் வாளியால் அணைக்க முடிவு செய்தார். அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இரும்பு பயன்படுத்தி பாப்கார்ன் செய்ய முடிவு செய்தாள். அது மிகவும் தனித்துவமானது. இது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். கொஞ்சம் காத்திருப்போம். அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அதிடோனர் பண்ணுது. என் சோக்கர் சந்திரம் வேலை செய்கிறது. ரோலஜி டாஃபர் போர்டார்ஸ் பி அடி ஒரு பி ஸ்கேப்பர் மனைவை. ஈபேட் மைக்கு முறை. நீங்கள் எப்படி அந்த அளவு பாப்கார்ன் செய்ய போகிறீர்கள்? வாவ், மைக் ஹூசெட் ஒரு பாப்கார்ன் இயந்திரம் வச்சிருக்கிறார். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதை மேலும் மக்காச்சோள விதைகளால் நிரப்புங்கள். சரி, கொஞ்சம் காத்திருப்போம். வாவ், மைக் மிகவும் அதிகமாக பாப்கார்ன் செய்தார். நல்லா இருக்கு. அதை சாப்பிடுறதுல அவன் ரொம்ப மகிழ்ச்சியா. மைக் கொஞ்சம் அதிகமாக உற்சாகம் அடைந்தார். அவர் அனைத்து மக்காச்சோளத்தையும் ஒரே நேரத்தில் இயந்திரத்தில் ஊற்ற முடிவு செய்தார். நீங்க நிச்சயமாக அது நல்ல யோசனைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இயந்திரம் சமாளிக்குமா? ஓ இல்ல, இயந்திரம் உடைந்து விட்டது. அது வெடிக்க போறது என்று நினைக்கிறேன். ஆனால் இப்போது உங்களிடம் எவ்வளவு பாப்கார்ன் இருக்கிறது பாருங்கள். நீங்கள் பனி தேவதை செய்யாமல் பாப்கார்ன் தேவதை செய்யலாம். ஆட்சை புதன்கிழமை மற்றும் பாட்டி கவரப்படவில்லை போல இருக்கிறது. ஈபான், இது சவுண்ட் ஃப்ரை. இது ஸ்டாம்ப்யூவா இருக்கிறது. பாட்டிக்கு ஒரு துண்டு, புதன்கிழமைக்கு 10, மைக்குக்கு 100. வாவ், அது நிறைய. முழு கோபுரம் போல. ஆனால் கவனச்சிதறல் இல்லை. பாட்டி முதலில் போகிறார். வா, ஜெல்லியை முயற்சி செய். அது நல்லதாக தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. காட்சிரு பாட்டி, நீ எல்லா பப்ளிக்கமையும் சாப்பிடணும். ஒரு துண்டு மட்டும் இல்ல. வாருங்கள் பாட்டி, நாங்கள் உங்களை நம்புகிறோம். இப்போது அது சிறப்பாக இருக்கிறது. இப்போது பபிள் ஊதி பாருங்கள். நீங்கள் அதை செய்ய முடியும். ஓப்ஸ், நீங்கள் பபிள் ஊத தெரியாது என்று முன்பே சொல்லியிருக்க வேண்டும். இப்போது புதன்கிழமையின் முறை. அவளிடம் 10 பாக்கெட் பப்ளிகம் உள்ளது. அவள் அதையெல்லாம் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தாள். இப்போது அவள் அனைத்து பப்ளிகங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய பந்து உருவாகியிருக்காள். அவள் ஒரு கும்பல் பப்ளிகம்களை ஒரு சிறப்பு மாடு போன்ற இயந்திரத்தில் வைக்கிறாள். இப்போது அவள் பேஸ்டை பிழிந்து எடுப்பாள். மைக், இதை பாருங்கள். அவர் எவ்வளவு பப்ளிகம் வச்சிருக்கிறார் என்று எண்ணுவதில் மிகவும் பிஸியாக இருக்கிறார். ஓட்டஸ் புதன்கிழமை பபிள் கமில் ஸ்பெகட்டி செய்தார். அது முஸ்கோசகாவும் சுவையாகவும் தெரிகிறது. அந்த சேர மாடு ரொம்ப அழகா இருக்கு. வா, எங்கள் சிறிய மாட்டை நன்றாக தழுவு. பாஸ்தாவை முயற்சிப்போம். நீங்கள் புதன்கிழமைக்கு இது பிடிக்கும் என்று சொல்லலாம். சரி, இப்போது மைக்குக்கு முறை. இல்ல, அப்படி இல்ல. இல்ல, அவன் அடியிலிருந்து பிடித்து விட்டான். முழு கோபுரமும் இடிந்து விழுந்தது. சரி, சீக்கிரம் சென்று அந்த பப்ளிகமை முயற்சி செய். அப்படியா? எப்படி இருக்கு? மைக் ஒரு சிறந்த பபிள் குமிழியை ஊதினார். எனக்கு தோன்றுகிறது மைக் அனைத்து பப்ளங்களை குமிழ்களாக மாற்ற முடிவு செய்தார். அது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. அவருக்கு நிறைய பபிள்கள் கிடைச்சன. இப்போது அனைவரும் அவற்றுடன் விளையாடலாம். மைக், இப்போது என்ன யோசித்தாய்? வாவ், மைக் முழு குமிழி வீடு கட்டுகிறான். முடியாது.
இது மிகவும் குளிர்ச்சியானது. இந்த புட்டிகள் எல்லாம் பாருங்கள், அவை எவ்வளவு அதிகமாக உள்ளன. மைக், எனக்கு நினைக்கிறேன் நீ பறக்கிற. நான் நம்புகிறேன் நீ ஏற்கனவே மிகவும் உயரமாக பறந்து விட்டாய். பை பை மைக். எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யவும், அந்த லைக் பொத்தானை அழுத்தவும் மற்றும் கருத்திடவும். உங்களுக்கு மிகவும் பிடித்த சவால் எது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். விரைவில் சந்திப்போம்.